டெல்லி, இந்தியா. இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் 2 விஷயம் பற்றி எரியுது. ஒன்று வெயில் 41.7 டிகிரி. இன்னொன்று மக்களோட கோபம். ஒரு IRS அதிகாரியோட 22 வயசு மகள் கொலை. ஒரு UPSC எஸ்பிரண்ட் IIT டெல்லி நெரிச்சு. தனியா வீட்டில் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? போலீஸ் என்ன பண்ணாங்க? வெயில் 44 டிகிரி தொடும்னு IMD சொல்லு. இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. டெல்லியோட நிலைமை தான் பார்ப்போம். இடம் அமர் காலனி, தெற்கு டெல்லி. தேதி ஏப்ரல் 2026, 23ஆம் தேதி புதன்கிழமை காலை. 22 வயசு. பேரு வெளியிடல. ஒரு இந்தியன் ரெனியூ சர்வீஸ் அதிகாரியோட மகள். IIT டெல்லியில் படிச்சு முடிச்சு UPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் தனியா. அப்போ வந்தான் ராகுல் மீனா, முன்னாள் வீட்டு வேலைக்காரன். போலீஸ் சொல்றது, அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு மொபைல் போன் சார்ஜ் கேபிளை வச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அது மட்டுமல்ல, வீட்டில் இருந்த 2.5 லட்சம் பணத்தையும் திருட்டி தப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஆக்ஷன். டெல்லி போலீஸ் உடனே வேலையை ஆரம்பிச்சாங்க. துவாரகாவில் ஒரு ஹோட்டலில் ஒளிஞ்சிருந்த ராகுல் மீனாவை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிங்க. இது மாதிரி கேஸ்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை வராது. நேற்று காசியாபாத் 4 வயசு சிறுமி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் SIT போட்ட மாதிரி இந்த கேஸ்லயும் மேல் விசாரணை வரலாம். இப்போ அடுத்த விஷயம் டெல்லி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டெம்பரேச்சர் 41.7 செல்சியஸ்ல. இது இந்த வருஷத்தோட ஹாட்டஸ்ட் டே. அதாவது IMD என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 2-3 நாளைக்கு ஹீட் வேவ் கண்டினியூ ஆகும். 44 செல்சியஸ் வரைக்கும் போகலாம். எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஆபத்து? வயசானவங்க, குழந்தைங்க, வெளியே வேலை பார்க்குறவங்க, டெலிவரி பாய்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். உங்க வீட்டில் யாராவது இருந்தால் கவனமா இருங்க. என்ன பண்ணணும்? மதியம் 12-4 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க. 3-4 லிட்டர். தலைக்கு தொப்பி கூட எடுத்து போங்க. வீட்டில் ஏசி இல்லைனாலும் ஈர துணியை உடம்புல போட்டுக்கோங்க. டெல்லி கவர்மெண்ட் கூலிங் சென்டர்ஸ் ஓபன் பண்ணியிருக்கு. தண்ணீர் பந்தா வச்சிருக்காங்க. நண்பர்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் குற்றம். ரெண்டுமே டெல்லி பாதுகாப்பா இல்லைங்கிற ஃபீலை கொடுக்குது. முதலாவது பெண்கள் பாதுகாப்பு. தலைநகர் டெல்லி ஒரு IRS அதிகாரி வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண குடும்பத்து பெண்ணுங்க நிலைமை. 2012 நிர்பயா கேஸுக்கு அப்புறம் நிறைய சட்டம் வந்துச்சு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், CCTV, போலீஸ் பெட்ரோலிங். ஆனா இன்னும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஏன்? காரணம் தண்டனை பயம் இல்லை, நான் தப்பிச்சிடுவேங்கிற நினைப்பு. ராகுல் மீனா மாதிரி ஆட்கள் திருந்தணும்னா 6 மாசத்துல தண்டனை கொடுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் பிளஸ் சிட்டி பிளானிங். டெல்லி ஒரு வருஷம் சுடுதும், மரம் வெட்டுறோம், கான்கிரீட் கட்டுறோம், AC போடுறோம். ஆனால் AC வெளியே விடுற சூடு அது இன்னும் ஊற சூடாக்குது. இதுக்கு தீர்வு மரம் நடணும், நீர் நிலைகளை காப்பாற்றணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். டெல்லி மக்களை நாம என்ன பண்ணலாம்? குற்றம் தடுக்க வீட்டு வேலைக்காரங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணுங்க. ஆதார் போட்டோ வாங்கி வச்சிருக்கவங்க. CCTV உங்க அபார்ட்மெண்ட் தெருவில் CCTV இருக்காங்க செக் பண்ணுங்க. இல்லைன்னா RWA கிட்ட கேளுங்க. எமர்ஜென்சி நம்பர் 112. இதுதான் ஆல் இன் எமர்ஜென்சி நம்பர். போலீஸ், ஃபயர், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்குங்க. நைபர் வாட்ச். பக்கத்து வீட்டில் சத்தம் வந்தா, சந்தேகமா இருந்தா உடனே கதவை தட்டுங்க. இல்ல 112 கூப்பிடுங்க. வெயில சமாளிக்க அது ஒரு விஷயம் போகுது. டெல்லி நம்ம தலைநகர். பாராளுமன்றம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, பிரசிடென்ட் இருக்காரு. ஆனா 22 வயசு பொண்ணுக்கு வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை. 44 டிகிரி வெயில்ல ஏழை மக்கள் வேலைக்கு போக முடியல. மாற்றம் அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம கிட்டையும் இருக்கு. இந்த IRS அதிகாரி மக்களுக்கு நீதி கிடைக்கணும். ராகுல் மீனாக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அதே நேரம் இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்க நாம விழிப்பா இருக்கணும். பயில இருந்து தப்பிக்க நம்ம மரம் நடுவோம். குற்றத்திலிருந்து தப்பிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நிற்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் டெல்லி கமெண்ட் பண்ணுங்க. டெல்லி போலீஸ் ஹெல்ப்லைன், ஹீட் வேவ் டிப்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நாளைக்கு இந்த முக்கியமான செய்தியோட வாரன். ஜெய்ஹிந்த். பத்திரமா இருங்க.